வாழ்வில் நிலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களுக்கு நெட்வொர்க்னால் என்னன்றதை இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெட்வொர்க் அப்படின்னாலே வலைத்தளம் அப்படின்னு பொதுவாக தெரியும். இன்டர்நெட் அப்படின்றத நெட்வொர்க்குன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது. நெட்வொர்க்குன்றது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இல்லாமல் பல பேர் சேர்ந்து ஒரு செயலை செய்கிறது தான் நெட்வொர்க். ஒரு பல பேர் இருப்பாங்க. அதில் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். சின்ன நெட்வொர்க்னால் ஒரு 10 பேர். ஒரு ஆள் கிடையாது நெட்வொர்க்குன்னு, மல்டிப்புளாக இருக்கும். சரிங்களா? அது க்ரைமாக இருக்கலாம், நல்ல விஷயங்களாக இருக்கலாம். எந்த மாதிரி விஷயத்துக்கும் ஒரு நெட்வொர்க். கூகுள் ஒரு நெட்வொர்க், ஃபேஸ்புக் ஒரு நெட்வொர்க், அமேசான் ஒரு நெட்வொர்க், ஃப்ளிப்கார்ட் ஒரு நெட்வொர்க், எல்லாமே ஒரு நெட்வொர்க் தான். ஸோ அந்த மாதிரி டேட்டா சயின்ஸ்ன்றது ஒரு நெட்வொர்க். சரிங்களா? ஸோ நெட்வொர்க் டேட்டா சயின்ஸுன்ற படிப்பு அது ஒரு நெட்வொர்க்காக மாறும். நாளைக்கு அதை நிறைய பேர் படிச்சுட்டு உள்ளே வருவாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அவங்க ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்காருவாங்க. அவங்களுக்கு மந்த்லி ஒரு சேல்ரி கிடைக்கும். ஸோ இந்த நெட்வொர்க்கை பற்றி தெரிஞ்சிக்காமல் நம்ம சாதாரண ஒரு படிப்பை மட்டும் படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் ஃப்யூச்சரில் சர்வே பண்ண முடியாது. வாழ்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன இது சொல்கிறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ரேடியோ ஒன்று வந்தது. ரேடியோவிலேருந்து கம்ப்யூட்டர், ரேடியோவிலேருந்து டிவி, டிவியிலேருந்து கம்ப்யூட்டருக்கு அப்புறம் செல்ஃபோன், இல்லை செல்ஃபோனுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர், எப்படி வேணால் சொல்லலாம். ஒன் பை ஒன்னாக டெக்னாலஜி வளர்ந்து அந்த நெட்வொர்க்குன்றது பெருசாகிட்டே போகுது. அந்த மாதிரி கரன்சியில் பிளாக் செயின் மூலமாக கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வருது. பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் அது ஒரு நெட்வொர்க்கு. அது மூலமாக கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வளர்ந்து வருது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியத்துவன்றது. பிளாக் செயினுக்குன்னு தனியாக கோர்ஸ் வச்சுட்டாங்க. கவர்மெண்ட்டு அதுக்காக சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். என்ன இருக்குது, எது இருக்குது, என்ன நடக்குதுன்னு நம்ம பீப்புள்ஸ்க்கு, நம்ம குழந்தைகளுக்கும், ஒரு குறிப்பிட்ட 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நம்மளை ஹேண்டில் பண்ணுவோம். அதை ஒரு சைடில் அதை வச்சு ஹேண்டில் பண்ணுறவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது தமிழில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்னென்னலாம் பண்ணுது, கூகுளை விட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துல விட அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். மெட்டாவர்ஸ், இந்த மெட்டாவர்ஸ் என்ன பண்ணுது, ஏஐ என்ன பண்ணுது, இதெல்லாம் எதுக்காக வருது, என்ன ரீசனுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஃப்யூச்சரில் நம்மளோட போர்ட்ஃபோலியோ, நெட்வொர்த்து, நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது ஈஸியாக கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளோட ஃப்யூச்சரில் இருக்க பெரிய மக்களுக்கும் ஈஸியாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். நம்ம ஊரில் கவர்மெண்ட் காசுக்காகவும், ஓட் போடும்போது ஏதோ காசு கொடுக்குறாங்கன்றதுக்காகவும் நம்ம பண்ணிகிட்ருப்போம் ஒரு சைடில். அப்புறமா கஷ்டப்பட்டு எம்ப்ளாயியாக வேலைக்கு போகிறவங்க, கல் உடைக்கிறவங்க, நிறைய லேபர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் ஏன் இந்த மாதிரி விஷயத்துங்கள்லாம் கவனிக்க முடியலன்னா, நாலேஜ் இல்லை, அதை பற்றின நாலேஜ் இல்லை. அது தெரிஞ்சாலும் அதை ஒதுக்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மெட்டாவர்ஸில் என்டர்டைன்மெண்ட் வருது, கூகுள்லேயும் என்டர்டைன்மெண்ட். ஆல்ரெடி நிறைய என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. அந்த கேம்ன்றது மெட்டாவர்ஸில் பெரிய லெவலில் வரப்போகுதுன்றாங்க. ஸோ ஏஐ அப்படின்னா என்ன? ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக எல்லாமே வருமானத்தையும் சம்பாதிக்க போகிறாங்க, நிறைய வருமானத்தையும் கொடுக்க போகுது. அதே டைமில் நிறைய விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க போகுது மக்களுக்கு. ஸோ எவ்வளோ பயன் அதில் இருக்குது, எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த மாதிரி நெட்வொர்க்கெல்லாம் அப்படின்றது நம்ம இப்போவே முன்கூட்டியே தெரிஞ்சிக்கும் போது கொஞ்சம் அதில் போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆகி அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நிறைய ஹியூஜ் இன்கம் ஃப்யூச்சரில் பெரிய அளவில் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய இடமா நெட்வொர்க்குன்றது இருக்கும். ஸோ மக்கள் சேர்ந்து ஒரு சின்ன விஷயத்த பெரிய லெவலில் கொண்டுட்டு போய் செய்கிறது தான் நெட்வொர்க். பெரிய விஷயத்த ஒரு சாதாரண விஷயமாக காமிக்கிறது தான் நெட்வொர்க். டேட்டா சயின்ஸுன்றது வருது, ஒரு படிப்பு. பைத்தான் நிறைய இருக்குது படிப்பில். அது மாதிரி கோடிங்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு எஜுகேஷன் தான். ஸோ எஜுகேஷனை
தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். எஜுகேஷன் வந்து ஏதோ +2ஓட முடிஞ்சிருது, காலேஜோட முடிஞ்சிருது கிடையாது. புக்ஸ் வந்து நிறைய ரீட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5லேருந்து 50 பேஜ் ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ புக்ஸை ரீட் பண்ணுங்கள். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஆகிடுச்சி, நம்மளுக்கு இனி வேலை கிடைக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க யாரும். வேலைன்றது நீங்கள் எடுத்து பண்ணுற விஷயமா தவிர யாரோ கொடுக்குற விஷயம் கிடையாது. நீங்கள் எதெல்லாம் எடுத்து செயல்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் வேலை தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணால் மார்க்கெட்டிங் ஒர்க்கு, நெட்ஒர்க்கில் ரிலையன்ஸ் என்னது இப்போ வந்து பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல், அப்புறமா வந்து வோடாஃபோன், இதெல்லாம் நெட்ஒர்க் சொல்லுவாங்க, செல்ஃபோன் நெட்ஒர்க். அப்புறமா டிஜிட்டல் கரன்சிஸ், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஃபினான்ஸ் இருக்கும், நெட்ஒர்க் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். மீடியா ஒரு நெட்ஒர்க் தான், எல்லாமே நெட்ஒர்க்கு. அப்போது எவ்ரிதிங் இஸ் நெட்ஒர்க். ஸோ லேர்ன் ஸ்டெப் பை ஸ்டெப். அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காவது கற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன மெட்டாவர்ஸில் என்ன நடக்க போகுது, புது உலகத்தை அது காட்ட போகுதுன்றாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு காண்டாக்ட் பண்ணுவோம், ஒருத்தர் 1-to-1 காண்டாக்ட் வந்து செல்ஃபோன் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன வந்தது, வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்தது. கான்ஃபரன்ஸ் காலு வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆச்சு. இப்போ வந்து நேரடியாக ஒரு இமேஜ் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோற்றம், ஒரு உருவம் மட்டும் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், நான் ஒரு இடத்துல, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு, 2 நாடும் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கலான்னு மீட் பண்ணி சந்தித்து அதில் வந்து நேரடியாக பேசிட்டு வீட்டில் இருந்துக்குன்னே நேரடியாக போய் பேசுகிற மாதிரி. நம்ம உருவம் நம்ம வீட்டில் தான் இருக்கோம், உண்மையான உருவம். ஆனால் ஒரு நம்மளோட தோற்றம் வந்து உண்மையாக இருக்க மாதிரி அங்கே போய் நின்று பேசிட்டு உக்காந்து பேசிட்டு சாப்பிட்டு வரா மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு வரோம். இது புரியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மையாக நடக்க போகிறது மெட்டாவர்ஸில். அது Web3ன்றாங்க. ஏஐ இதெல்லாம் ஒன்றா கூடுச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எல்லா டெக்னாலஜியும் ஒன்றா கூடி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரும்போது அது வந்து மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும். அந்த மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுல நம்ம ஒரு பார்ட் ஆஃப் ஷேராகவோ இல்லை வந்து நம்ம ஒரு லேர்னராகவோ இல்லை வந்து ஒரு பிகினராகவோ இருந்தால் கூட மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிப்பீங்க. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதனால் நெட்ஒர்க்குன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. நெட்ஒர்க்கை பற்றி தெரியாமல் இருக்காதீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன், ரிஸ்க்லாம். இதுலேயும் அந்த ரிஸ்க் இருக்குது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடான வீடியோஸ் தான் நான் மேக் பண்ணுறதெல்லாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து மற்ற வீடியோஸையும் பாருங்கள், யூடியூப்பில் இருக்க எல்லா வீடியோஸையும். பிளாக் செயின்னா என்ன, அது எப்படி செயல்படுது, ஏஐனா என்ன, அது எப்படி செயல்படுது, அதோடய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா படிக்க தான் தெரியாது. மெட்டாவர்ஸ்னால் என்ன, அது எப்படி செயல்பட போகுது, அது எப்படி செயல்பட்டுருக்கு, அதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன. ஸோ எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சுங்க. ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், வருமானத்தையும் கொடுக்கும். இதில் வந்து மறுபடியும் வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவங்க தான் சம்பாதிக்க போகிறாங்க. நம்மெல்லாம் வந்து வெளியிலேருந்து அதை யூஸ் பண்ணுற ஒரு ஆட்களாக மாறப்போகிறோம். இதுதான் உண்மை. நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணுற ஆளாக தான் இருப்போமே தவிர, யூஸராக தான் இருப்போமே தவிர, அதை வந்து மேக் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆளாக இருக்க மாட்டேன்றோம். இம்ப்ளிமெண்ட் ஆளாகவும் மேக் பண்ணுற ஆளாகவும் மாறணும். அதுக்கு நீங்கள் படித்து அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஓரளவுக்கு அந்த இடத்துல போய்ட்டு ஏதோ மேனேஜர் போஸ்டிங் அப்படின்றதாவது இருக்கும். ஸோ படிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நெட்ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நெட்ஒர்க்கில் அட்வான்டேஜாக வரப்போகுதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்கள் நீங்கள் வெளியிடலாம். இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணலாம், என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்தடுத்து. ஸோ ஏஐ அப்படின்றது மட்டும் இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்தலாம், சொல்லலாம். இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள். நன்றி, வணக்கம்.